السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وعزا قال الله تبارك وتعالى في مقام الآخر: والفجر وليال عشر والشفع والوتر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان له ساعة ولم يضحي فلا يقربن مصلانا. وعزا قال رسول الله صلى الله عليه وسلم: ما من عمل أحب إلى الله في هذا اليوم من إحراق الدم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من عمل أحب إلى الله في هذا اليوم في أواخر العشرة، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ஜில்ஹஜ்ஜுடைய மாதத்தை, ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளை, மாதங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிந்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவிலே இன்ஷா அல்லாஹ் ஜில்ஹஜ்ஜுடைய முதல் பிறை தென்படி நேற்றோட 29 முடிஞ்சு போச்சு. ஷவ்வா ஜில்காதாவுடைய 29 நேற்றோட முடிவடைந்து விட்டது. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை தெரிந்தாலும் தெரியவில்லை என்று சொன்னாலும் ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 1ஆம் தேதி இன்றையிலிருந்து ஆரம்பமாகிவிடும். பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்னாடி குர்பானியினுடைய சிறப்புகளை தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்பட்டது. சென்ற மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதைய ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் பெரிய 3 சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த 3 சோதனைகளிலும் சிறப்பான முறையிலே வெற்றி பெற்றார்கள். பொருளால் மனைவி மக்களை பிரிவதின் காரணமாக, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்பதற்காக இந்த 3 சோதனைகளிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பான முறையில் செய்து முடித்தார்கள். அந்த ஒரு பரிசளிப்பு, அந்த ஒரு ஜஸா, அஹ்ஸனல் ஜஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூலி தான் அல்லாஹ் தஆலா சொன்னா: வஇஸ் யர்ஃபஉல் இப்ராஹீமல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாஈல் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான்: வஇஸ் யர்ஃபஉல் இப்ராஹீமல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாஈல். எப்பொழுது இந்த 3 விஷயங்களையுமே சிறப்பான முறையில் செய்து முடித்தார்களோ, ஹஜ்ரத் இப்ராஹிம், இஸ்மாயில், கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சன்மார்க்கத்தை கொடுக்குறான். என்ன அப்படின்னா, நீங்கள் முதலிலே இருந்த பைத்துல்லா, கஅபத்துல்லாவுடைய அஸ்திவாரம் இருக்கு, அந்த அஸ்திவாரத்தில் இருந்து நீங்கள் பைத்துல்லாவை கட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ். வஇஸ் யர்ஃபஉல் இப்ராஹீமல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இஸ்மாயில் அதே போன்று உங்களுடைய மகனார் இவரையும் நீங்களும் 2 பேர்களுமே, அதாவது அஸ்திவாரத்தோடு இருந்த அந்த பைத்துல்லாவை நீங்கள் இருவர்களுமே எழுப்புங்கள். இது எழுப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய சார்பாக வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கண்ணியம். யாருக்கு? ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லாம் கட்டி முடிச்சு, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், நாங்கள் கட்டி முடித்த இந்த ஆலயத்தை நீ உன்னுடைய திருப்பொருத்தை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய துஆவை அங்கீகரிப்பாயாக என்பதாக அவங்க துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய லைனை சொல்லி காட்டுறான். பெரியன்பர்களே, விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 3 மிக பெரும் சோதனைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்தான். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பைத்துல்லாவை கட்டக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சரி பெரியன்பர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹாஜரா, இஸ்மாயில்
ஹஜ்ரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சுதான் அல்லாஹ் தஆலா மனாசிகுல் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிர்ணயித்தார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில சொல்றான், ஸஃபா மர்வாவுக்கு மத்தியில சை செய்வது, தொங்க விட்டு ஓடுவது, இது எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ் அக்பர். இது மாதிரி இன்னும் அல்லாஹ்வுடைய கிருபையில யௌமே அரஃபாவுடைய தினத்துல போய் நம்ம அரஃபா மைதானத்தில் ஹாஜிமார்கள் தங்குவது அல்லாஹ் தஆலா பரவாக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி முஸ்தலிஃபால இருக்கிறது, மினால இருக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி வச்சிருக்கிறான். சரி, இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது எல்லாமே மனாசிகுல் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். பெரியன்பர்களே, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு மகரிபிலிருந்து ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 1ஆம் தேதி ஆரம்பமாகும். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் குர்ஆனிலும் பல இடங்களிலே இந்த 10 தினங்களுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்றான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ரின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா கட்டளை இட்டா போதும். வஅமுர் பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் உனக்கு என்ன செய்றேன், கட்டளை இடுகின்றேன். வஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளை இட்டா போதும். ஆனா அல்லாஹ்வுக்கு சத்தியம் மட்டும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சத்தியம் செஞ்சதை நம்ம நம்புவோமா, சத்தியம் செஞ்சதை நம்ம செய்வோமா, அப்படி கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா சத்தியம் ஏன் இடுறான் அப்படின்னா, பல இடங்கள்ல சத்தியம் விட்டு இருக்கிறான். பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொருளினுடைய, அந்த விஷயத்தினுடைய, காரியத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டும். அல்லாஹ் அக்பர். வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ருடைய தொழுகை அவ்வளவு ஒரு முக்கியமான நேரம். அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையில ஃபஜ்ர் மேல சத்தியமிடுறான். அதே மாதிரி வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. எந்த 10 இரவு ஜி? இன்னைக்கு இரவுல இருந்து பெருநாள் இரவு வரைக்கும் இந்த 10 தினங்கள் ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 1ல இருந்து 10வது இரவு வரைக்கும், அதாவது இன்ஷா அல்லாஹ் நமக்கு திங்கட்கிழமை பெருநாள் இல்லைங்களா, அந்த திங்கட்கிழமை பெருநாள் இரவு வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 10 தினங்களுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டுகின்றார். வல் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளிலே நீங்கள் இபாதத்து செஞ்சா, பகலிலே நீங்கள் நோன்பு வச்சா, பகலிலே இபாதத்து செஞ்சா அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மிக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றார். இப்ப ஹதீஸ்ல ஹஜ்ரத்தே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அதாவது மாமின் அமலின் அஹப்ப இலல்லாஹ், மாமின் அஹப்ப இலல்லாஹ், அதாவது பனி ஆதமுடைய அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தினம், பிடித்த அமல் எது அப்படின்னா இந்த 10 தினங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அஷர, இந்த 10 இரவுகள் 10 பகல்கள், ஜில்ஹஜ்ஜுடைய இரவுகள், ஜில்ஹஜ்ஜுடைய பகல் இன்னைக்கு இரவுல இருந்து ஆரம்பமாகுது, ஞாயிற்றுக்கிழமை அதாவது 16ஆம் தேதி இரவு வரைக்கும் இந்த 10 தினங்களிலே இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், நீங்க என்ன அமல்கள் செய்றீங்களோ அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமலாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க இந்த 10 தினங்கள்ல, அல்லாஹ்வுக்கு மற்ற தினங்களை காட்டிலும் இந்த ஜில்ஹஜ்ஜுடைய தினங்கள்ல சொல்றத அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப விரும்புறான். அதே மாதிரி 2 ரக்காத் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம தொழுகிறோம், நவாஃபில்கள், சுன்னத்துகள், ஸலாத்து தௌபா, இது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த ஜில்ஹஜ்ஜுடைய 10 தினங்களிலே நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா கூர்ந்து கவனிக்கின்றான், அதிகமாக அதை விரும்புகின்றான், அதிகமாக அதை ஏற்றுக்கொள்கின்றான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அஹப்ப இலல்லாஹி மினல் அஷரி யௌமுல் அஷரி, இந்த 10 தினங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிக மிக நேசிக்கின்றான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு மகரிபில் இருந்து ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 1ஆம் தேதி, அதாவது ஹஜ்ஜு பெருநாளுடைய தினங்கள் ஆரம்பமாகும். அல்லாஹ்வுடைய கிருபையில பெரியன்பர்களே, ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு ஜில்ஹஜ்ஜுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த 10 தினங்கள்ல தான் அல்லாஹ் தஆலா யௌமே ஹஜ்ஜுடைய தினங்கள் இருக்கு.
அதாவது ஹாஜிமார்கள் எவ்வளோ முன்னாடி போயிட்டாலும் போய் உம்ரா செய்வாங்க, தவாஃப் செய்வாங்க, ஹரம் ஷரீஃபில் இருப்பாங்க. பெரிய நண்பர்களே, மினாவுக்கு போகணும் அப்படின்னா ஹஜ்ஜுடைய காரியங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டணும் அப்படின்னா ஜில்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 8ஆம் தேதி, ஜில்ஹஜ்ஜுடைய பிறை மாதம் 8ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஹாஜிமார்கள் எஹராம் கட்டிக்கிட்டு மினாவுக்கு போவாங்க. 8ல மினால இருப்பாங்க. யௌமே அரஃபா 9வது தினம் அங்க மினால ஒரு நாள் இருந்துட்டு நேரம் அங்கிருந்து காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடியே யௌமே அரஃபா ஜில்ஹஜ்ஜுடைய 9ஆம் தேதி யௌமே அரஃபா அரஃபாவுடைய மைதானத்துக்கு வந்துருவாங்க. வந்து சூரியன் மறையிற வரைக்கும் அங்க இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். கோடிக்கணக்கான மக்கள். அல்லாஹ், அந்த ஒரு நிலைமையை பார்த்தா அப்படின்னா மனுஷன் அப்படியே பிரமிச்சு போயிடுவான். எங்க பார்த்தாலும் வெறும் தலையா தெரியும். எங்க உயரமான இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாது. அவ்வளவு மக்கள் எங்க இருப்பாங்க? அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பாங்க. ஏன்? ஹஜ்ஜுடைய முக்கியமான ஃபர்ஸ் அது. ஒரு ஹாஜி இங்கிருந்து போய் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அவர் யௌமே அரஃபால தங்கல அப்படின்னா அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், அவருடைய ஹஜ்ஜு கபூல் ஆகாது. அதனால அங்க இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட் கூட இந்த விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுக்கிறாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லை மினால அப்படின்னா, ஏன்னா 8க்கு போயிடுவாங்க, 8க்கு போயிட்டாங்க அப்படின்னா மினால யாருக்காவது உடம்பு சரியில்லை போக முடியல அப்படின்னா ஹெலிகாப்டர்ல அவங்கள உட்கார வச்சு நேரா கொண்டு வந்து யௌமே அரஃபா மைதானத்தில் உட்கார விட்டுருவாங்க. நாலா பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டே இருக்கும் மேல. ஏதாவது பிரச்சனையா என்ன ஏது அப்படின்னு பயங்கர ஒரு பந்தோபஸ்து, பயங்கர ஒரு பாதுகாப்பு, பயங்கர ஒரு அக்கறையோட செய்வாங்க. ஏன்? லட்சக்கணக்கில் செலவு செஞ்சுட்டு இங்கிருந்து ஹாஜிமார்கள் போறாங்க. யௌமே அரஃபால அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கல அப்படின்னா அவங்களுடைய ஹஜ்ஜு கபூல் ஆகாது. அது மிகப்பெரிய கடமை. அது அவங்களுக்கு அதுதான் பெருநாள். யௌமே அரஃபா தான் உங்களுக்கு பெருநாள். அதாவது ஹாஜிமார்கள் பெருநாள் தொழுகை கிடையாது. அவங்க ஷேரக்கா தக்பீர் பண்ணோம் அப்படி நம்ம தொழுகிற பார்த்தீங்களா, வாஜிபான தக்பீர் இருந்து ஈதுல் அஸ்ஹால போய் ஈதா மைதானத்தில் தொழுகிறோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஹாஜிமார்களுக்கு பெருநாள் தொழுகைலாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அரஃபா மைதானத்தில் தங்கணும், அதுதான் பெருநாள். அல்லாஹ் அக்பர். அரஃபா அவங்க பெருநாள் என்ன அப்படின்னா தொழுகையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பெருநாள் என்ன அப்படின்னா காலையில இருந்து மகரிப் வரைக்கும் அதாவது அரஃபாவுடைய மைதானத்துல தங்கி நல்ல துவா செய்யணும். அல்லாஹ் அக்பர். பெரிய நண்பர்களே, மலக்குமார்கள் வானத்திலிருந்து எல்லாம் இங்கே வந்துருவாங்க, அரஃபா மைதானத்துக்கு வந்துருவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நிலவு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே அந்த நசீபை கொடுப்பனை ஆக்கணும். ஆமீன். பெரிய நண்பர்களே, வார்த்தைகளால் இதை சொல்ல முடியாது. ஹஜ்ஜுடைய விஷயங்கள் வார்த்தையால் சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. அதை செஞ்சு பார்த்தா தான் அப்படி அனுபவம் தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது 9 அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகரிப்க்கு பின்னாடி என்ன செய்வாங்க? நேரம் முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க. ஒரு இடம் இருக்கு முஸ்தலிஃபா, அங்க போய் பெரிய நண்பர்களே எப்படிப்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏன் சவுதியினுடைய மன்னனே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். அந்த இடத்துல போய் ரோட்ல தான் தூங்கணும். அல்லாஹ் அக்பர். தனிமையா யாருக்குமே டென்த் கிடையாது. எங்க? முஸ்தலிஃபால். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் போய் எங்க இடம் கிடைக்கிற அங்க போய் பெட்டு போட வேண்டியதுதான். அங்கெல்லாம் படுக்கணும் நைட்டு. பெரிய பிள்ளை அங்கெல்லாம் கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நேரம் மறுட்டாச்சு ஜில்ஹஜ் 10 மினாவுக்கு வருவாங்க. மினாவுக்கு வந்து ஒரே ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் என்ன செய்வாங்க? கல் அடிப்பாங்க. அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? குர்பானி கொடுப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு புது எஹராம கட்டிடுவாங்க, புது துணி போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் தவாஃபே ஜியாரத்துக்கு நேரம் மக்காவுக்கு வருவாங்க. எங்க? ஜில்ஹஜ்ஜுடைய 10க்கு நேரம் வருவாங்க. அங்க தவாஃப் செய்வாங்க, சை செய்வாங்க, ஜம்சம் தண்ணி குடிப்பாங்க. அல்லாஹ்வுக்கு நேரம் கிளம்பி மினாவுக்கு வந்துருவாங்க. மினாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 11, 12, 13. அப்ப ஹஜ்ஜினுடைய காரியங்களே மொத்தம் 5 தினங்கள் தான். ஜில்ஹஜ்ஜுடைய 8, 9, 10, 11, 12 மீறி போன ஒரு நாள் 13. இத்தனை நாள் 5-6 நாள் தான் ஹஜ்ஜினுடைய மனாசிக்கை, ஹஜ்ஜினுடைய காரியங்கள், வேற எதுவும் கிடையாது. இதுதான். அதனால இந்த ஜில்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தனி கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? இந்த தினத்தில், இந்த மாதத்தில் தான் என்னுடைய ஹஜ்ஜினுடைய முக்கியமான காரியங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய நாள். சுப்ஹானல்லாஹ். இந்த நாளை தவிர நீங்க மற்ற நாள்ல போய் நீங்க ஹஜ் செஞ்சா ஹஜ் கபூல் ஆகாது. முடியுமா ஜி? இப்ப வந்து ஜில்ஹஜ் 15க்கு போறோம் நம்ம இங்கிருந்து, பாய் நம்ம ஜாக மைதான் மட்டே ஜாயிங்க, மினாக்கு ஜாயிங்க, முஸ்தலிஃபா ஜாயிங்க, எதுவுமே கூடாது. உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பெரிய என்பது தீன் என்பது நம்முடைய இஷ்டப்படி கிடையாது. அத்தீனு குல்லும் இத்திபா. ஹதீஸ்ல வருது தீன் என்பது முழுக்க முழுக்க வழிபடுதல். மனுஷன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடணும். எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி போட்டுடணும்.
என்னுடைய திறமை, புத்தி, சுவாதனம், என்னுடைய எல்லா ஆற்றல் கிற்றல் எதுவுமே என்னது கிடையாது, எல்லாம் நீ கொடுத்த பிச்ச அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தன்னை என்ன செய்யறது, சிரம் தாழ்த்துவது. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல் எது தெரியுங்களா? சஜிதா. அல்லாஹ் அக்பர். சஜிதா தான் அல்லாஹ்வுக்கு மனிதனுடைய எல்லா அமல்களிலேயுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது சஜிதா. மனுஷன் தன்னுடைய சிரத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி தாழ்த்துகின்றான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், என்ன தவிர நீ யாருக்கு முன்னாடி சஜிதா செய்யக்கூடாது. நீ பெத்த தாய்க்கு முன்னாடி சஜிதா செய்கிற, நபிமார்களுக்கு முன்னாடி சஜிதா செய்கிற, ஏதாவது அவுலியாக்களுடைய தர்கால போய் நீ சஜிதா செய்கிற, எங்க சஜிதா செஞ்சாலும் ஹராம், ஷிர்க். ஏன்? இந்த சஜிதா என்பது என்னுடைய உரிமை, நான் யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி மட்டும்தான் சஜிதா செய்யணும். அதை தவிர நீங்க யாருக்கு முன்னாடியும் சஜிதா செய்வது ஷிர்கான காரியம், அல்லாஹ்வுக்கு ஈடு இணை வைப்பது ஹராமான காரியம் என்பதாக ஷரியத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. விஷயத்துக்கு வருவோம். இதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜினுடைய காரியங்கள். இப்ப இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ஜில் ஹஜ்ஜுக்கு ஒரு தனி கண்ணியத்தை கொடுத்தான். அஹப்ப இலல்லாஹி ஃபி ஹாதல் யௌமில் அஷரா, இந்த 10 தினங்களிலே நீங்கள் என்ன அமல்கள் செய்கின்றீர்களோ, ஒரு சுப்ஹானல்லாஹ் நீங்க சொன்னாலும், அந்த அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொன்னாலும், அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை நீங்க சொன்னாலும், மற்ற தினங்களை காட்டிலும் இந்த 10 தினங்களிலே நான் அதை அதிகமாக நேசிக்கிறேன், அதிகமாக என்னுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியன்பர்களே, இது ஜில்ஹஜ்ஜினுடைய சில முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இப்ப குர்பானி அப்படிங்கிறது யாரின் மீது கடமை? சுப்ஹானல்லாஹ். குர்பானி அப்படிங்கிற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி வந்துச்சு, எந்த வழிமுறையில். அப்படி பெரியன்பர்களே, குர்பானியினுடைய சிறப்பை பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் அக்பர், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், மசலா சட்டங்களை. இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்குறார், ஒரு உதாரணத்துக்கு பாபுபாய் எடுத்துக்குவோம். பாபுபாய் சொல்கிறார், ஹஜரத் 10,000 நான் வச்சுருக்கிறேன், குர்பானி ஆடியா முகமது அலி பாய், சரி உங்களே சொல்லலாமா? சரி நீங்கள் கோச்சிக்கு உங்களே சொல்லலாம், 10,000 நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு நம்மள, அஜித் நம்மள உதாரணம் சொல்ல மாட்டேங்கிறார். அப்படி இப்போ 10,000 முகமது அலி பாய் வச்சிருக்கிறார். இப்போ என்கிட்ட என்கிட்ட கேட்குறாரு, ஹஜரத் நான் குர்பானி கொடுக்கறதுக்கு 10,000 வச்சிருக்கிறேன், ஆனால் எங்கள் சொந்தத்தில் ஒரு கல்யாணம், குமரி காரியம், இல்லை ஒருத்தருக்கு படிப்பு செலவு அல்லது மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு செலவு, இப்போ அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமை, ஏழ்மையான நிலைமை. இப்போ அந்த 10,000 குர்பானி இருக்குல்ல, குர்பானி கொடுக்கறதுக்கு வச்சிருந்தா 10,000 ரூபா, அந்த பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டா என்னுடைய குர்பானி கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அல்லாஹ் அக்பர். ஏன் அப்படின்னா, குர்பானியுடைய சட்டம் வேற, மக்சது வேற, ஹகீகத்து வேற, சதகாவுடைய ஹகீகத்து வேற. நல்ல கவனமாக கேட்கணும். குர்பானி அப்படிங்கிறது ஒரு மனிதன் வெறும் ஆடு அறுத்து கொடுக்கறது இல்ல, மாடு அறுத்து கொடுக்கறது அல்ல, ஒட்டகம் அறுத்து கொடுக்கறது அல்ல, மாறாக தன்னையே அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனுஷன் அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கின்றான். இதுதான் குர்பானியினுடைய உண்மையான ஹகீகத், உண்மையான ஒரு மகத்துவமான ஒரு ஹகீகத். அதாவது குர்பானியுடைய அசல் அர்த்தம் அதுதான். குர்பானியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் யா அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல கத்தி வச்சு 70 தடவை அறுத்தாரோ. எத்தனை தடவை பாய்? 70 தடவை அறுத்தார். அறுக்கவே முடியல. கோபத்துல தூக்கி எறிகிறார் கத்திய. பக்கத்தில் கூடிய பாறையில பட்டு பாறை சுக்குநூறு ஆயிடுச்சு. அந்த கத்தியை பார்த்து சொல்றாரு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கல்லை உடைக்கும் நீ கழுத்தை அறுக்க மறுப்பது ஏன் என்பதாக கேட்கிறார். யாரை பார்த்து? இந்த கத்தியை பார்த்து. இந்த கத்தி திரும்பி சொல்லுது, பேசுது, ஓ இப்ராஹிமே, நீயோ அறுக்க சொல்றாய், என்னுடைய ரப்போ மறுக்க சொல்லுகின்றார். இடையில் நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நோக்கம் நரபலி கிடையாது. அல்லாஹ்வுடைய நோக்கம் நரபலி கிடையாது பாய். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? தத்தகூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லயனலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், விலங்குகள், இவைகளுடைய ரோமங்களோ, இரத்த துளிகளோ, இவருடைய சதைகளோ, கறிகளோ என்னை சேர்வது கிடையாது. எல்லாமே நீங்க தானே சாப்பிடுறீங்க. அல்லாஹ் அக்பர். நாம தானே சாப்பிட்றோம். இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு 3 பங்கு பிரிச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஏதாவது பள்ளிவாசல கொண்டு போய் வச்சுட்டு அல்லாஹ் சாப்பிடுவான், மலக்குமார்கள் வருவாங்க, இதை செய்யணுமா? இல்லை. லஅல்லகும் தத்தகூன். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் என்னை சேரும். நான் சொன்னேன்,
யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க குர்பானி கொடுக்கணும், என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக கட்டளை. அந்த கட்டளை பயந்து அடிபணிந்து யார் குர்பானி கொடுத்தாங்களோ அந்த இறை அச்சம், நாளைக்கு அல்லாஹ் என்ன பிடிப்பானே, நான் குர்பானி எனக்கு வசதி இருந்து நான் கொடுக்காம இருக்கிறேனே, மக்களை ஏமாத்துறனே, அல்லாஹ்வை ஏமாத்துறனே அப்படின்னு நினைச்சு வருந்தி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு பயந்து அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தன்னையே அறுத்து குர்பானி கொடுக்கின்றார்களோ அந்த குர்பானி இந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடி. அல்லாஹ்வை சேருவது இறையச்சம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நீங்க சிந்திச்சு பாருங்க பெரியம்பர்களே. அது மாதிரி அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேரும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேரும். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப யாரின் மீது குர்பானி கடமை, அதனுடைய சிறப்புகள் என்ன, சுப்ஹானல்லாஹ், அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். பெரியன்பர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கிறார் அப்படின்னா தண்ணியே அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யறாரு, குர்பானி கொடுக்கிறார். அதனால அந்த பணத்தை நீங்க எடுத்து சதக்கா கொடுக்கிறது ஜாயிஸ் இல்லை, உங்க குர்பானி நிறைவேறாது. அந்த சதக்காவுடைய நன்மை தனியா கிடைக்கும், ஆனா குர்பானி நிறைவேறாது. குர்பானி ஏன், ரத்தத்துக்கு பகரமாக ரத்தம், உயிருக்கு பகரமாக உயிர். இதுதான் குர்பானியுடைய உண்மையான அர்த்தம், ஹக்கீகத். அதை நம்ம விளங்கணும். சரி, ரெண்டாவது பெரியன்பர்களே, குர்பானி கொடுக்கறதுனால என்ன சிறப்பு, என்ன அம்சம் அப்படின்னா நல்லா கவனமா கேட்கணும். நீங்க குர்பானி கொடுக்கக்கூடிய விலங்கினுடைய முடியை நம்மளால என்ன முடியுமா ஜி, முடியுமா ஹதீஸா? ஒண்ணுமில்லை, நம்ம தாடி முடி விட்டுருங்க, அது ரொம்ப பெருசு. நம்ம மீசை இருக்கு, குருவம் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய முடியை நம்மளால என்ன முடியுமா, முடியாது. நான் முகமது அலி என்ன ஹொங்காக்கே என்ன ஹொங்கானி பெரியன்பர்களே. அது மாதிரி அந்த ஆடு விலங்கு குர்பானி கொடுக்குற பார்த்தீங்களா, அந்த அது உடம்புல எத்தனை முடிகள் இருக்குதோ அத்தனை முடிகளுடைய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். ஒரு ஆடு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாரு அல்லது மாடு கொடுக்குறாரு 7 கூட்டு பங்கு சேர்ந்து அப்படின்னா அந்த மாட்டில் எத்தனை ரோமங்கள் இருக்குதோ அத்தனை ரோமங்களும் 7 பேருக்கு போய் சேரும். நன்மைகள் அவ்வளோ நன்மைகள், என்ன முடியாது, கோடிக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான். சரி, இது மட்டுமா இல்ல, பெருமானார் சொல்றாங்க இது மட்டும் இல்ல, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இக்லாஸா மன தூய்மையா கொடுக்குறாங்களோ பயந்து அவங்களுடைய முடி, அந்த விலங்குடைய முடி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மை மட்டுமல்ல நன்மையும் கொடுப்பான், அந்த அளவுக்கு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அக்பர். கோடிக்கணக்கான முடிகள் இருக்கு உடம்புல, கோடிக்கணக்கான பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம், அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா குர்பானியின் மூலமாக அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில யார் குர்பானி கொடுக்குறீங்களோ உங்களுடைய எல்லா பாவத்தையும் நன்மைகளாக நான் மாற்றி விடுவேன். பெரியன்பர்களே, உலகத்தில் நீங்க எந்த இபாதாத்துக்களை புரட்டி பார்த்தாலும், உலகத்தில் நீங்க எந்த இபாதாத்துக்களை நீங்கள் புரட்டி பார்த்தாலும், எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் 2 விஷயம் தெளிவா தெரியும். ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது, அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை கொடுப்பான். இல்லையா ஹதீஸா? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, திலாவத்து, சதகா, ஹைராத்து, ஜிக்ரு, குர்பானி, எந்த ஒரு இபாதாத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 2 விஷயம் தெளிவா தெரியும். என்ன அப்படின்னா, நீ இந்த அமல் செஞ்ச அப்படின்னா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். யார் சொல்றா? அல்லாஹ். இந்த அமல் நீ செஞ்ச அப்படின்னா அதுக்கு பகரமா உனக்கு நான் நன்மையை கொடுக்குறேன். அல்லாஹ் அக்பர். சிந்திச்சு பாரு. ஒண்ணுமில்ல ஜி, ஒரு மனிதன் வீட்டில் இருந்து ஒது செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக வேண்டி வராரு. இன்னும் தொழுகையை நிறைவேற்றல, பள்ளிவாசல் வந்து ஜமாத்தில் தொழுகை நிறைவேற்றன்னு வராரு. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் ஒரு அடி காலடி எடுத்து பள்ளிவாசல் போறதுக்காக வேண்டி ஒரு அடி எடுத்து வச்சார் அப்படின்னா 10 நன்மை கிடைக்குது உனக்கு. अल्लाह अकबर. क्या जाकर 10 नेकी मिलेगी और 10 गुना माफ हो जाएगा और 10 दर्जा बुलंद होगा. अल्लाह अकबर. சாதாரண விஷயம், பெரிய விஷயம் கிடையாது. தொழுகை நம்ம மேல கடமை. ஹக்கீம் பாய், நீங்க தலைய போனது தொழுதுதான் ஆகணும். இல்லை அதிர்த்து சாப் இறந்து போயிட்டாரு, முத்தொல்லி சாப் இறந்து போயிட்டாரு, மோடி இறந்து போயிட்டான், அதனால பள்ளிவாசல் பூட்டிங்கயா, இன்னைக்கு லீவு, எங்கே கேள்விப்பட்டீங்களா நீங்க? கொரோனால மட்டும் மூடுனாங்க, இருந்தாலும் தொழுதும். கொரோனால வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அனுமதி இல்லை. ஆனா பள்ளிவாசல வேலை செய்யக்கூடிய நாங்க தொழுதுட்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையில வஹாபாய் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய தர்ஜாத்துகளை உயர்த்தணும். பணி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ் இறையல்ல பணியை செஞ்சாரு மனசார. அல்லாஹ் தஆலா அவரை கபூல் செஞ்சிட்டான். பெரியன்பர்களே, கொரோனால கடைசி நேரம் யாருமே பள்ளிவாசல் இல்லை. ரம்ஜான் மாசம் என்கிட்ட பேசுறாரு, ஹஜ்ரத் நான் ஏத்திகா 10 நாள் உட்காரலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன வஹாபா, எப்பயுமே உட்கார மாட்டீங்களே, இப்போ மட்டும் உட்கார்றேங்கிறீங்களே அப்படின்னு.
அவர் சொன்னார், இல்லை ஹஜரத், யாருமே இல்லையே. அல்லாவுடைய கிருபையில நீங்க பயான்ல அடிக்கடி ஹதீஸை சொல்லியிருக்கிறீங்க, ஒரு மஹல்லால யாராவது உட்கார்ல ஒரு ஊர்ல அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே குற்றவாளி ஆயிடுவாங்க அப்படின்னு. அதனால என்னுடைய மக்கள், நான் இங்க கிட்டத்தட்ட 35 வருஷம் நான் இங்க உழைச்சேன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய ஊரு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் குற்றவாளி ஆகிறதுக்கு நான் விடமாட்டேன். அதனால நான் 10 நாள் உட்கார்றேன் ஹஜரத் அப்படின்னாரு. அல்லாஹ் அக்பர். நான் ஆடி போயிட்டேன். அப்படியே 10 நாள் உட்கார்ந்தார். அதுதான் கடைசி ரம்ஜான் முடிஞ்சு அல்லாவுடைய கிருபையில அல்லாவுக்கு சொந்தமாயிட்டார் கொரோனால. பெரியன்பர்களே, இது மாதிரி பள்ளிவாசல்ல தொழுக அப்படிங்கிறது எப்பயுமே கிடையாது. மௌத்தானாதான் உங்களுக்கு சுட்டி. மௌத்து வரைக்கும் உங்களுக்கு தொழுக சுட்டி கிடையாது. நீங்க உலகத்துல எந்த இபாதத்துக்களை எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே 2 விஷயம் தெளிவா அல்லாஹ் சொல்லுவான். உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், உனக்கு நன்மையை கொடுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இது 2 கண்டிப்பா இருக்கும். இது இல்லாத இபாதத்துக்களே கிடையாது. எந்த இபாதத்துக்களுமே நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது, நன்மைகள் கிடைக்காது என்பதாக காட்டுங்க பார்க்கலாம். காட்டவே முடியாது. எல்லா இபாதத்துக்களுடைய தன்மையே அதுதான். இந்த அமல் செஞ்சா உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன், உனக்கு நன்மையை கொடுப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையில் பெரியன்பர்களே, ஒரு மாடு அல்லது ஆடு ஒட்டகம் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரோமங்கள், முடிகள் எவ்வளோ இருக்குதோ, எண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மையும் கொடுக்குறான், நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது குர்பானியினுடைய சிறப்பு. அல்லாஹ் உடைய பாதையில எப்போ ஒரு மனிதர் கத்தி வச்சு அறுக்கிறாரோ குர்பானியுடைய ஆட்டில், அந்த இரத்த துளி பூமியில விழுவதற்கு முன்பாகவே அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? அந்த மக்சத் பூர்த்தி ஆயிடுச்சு. ரத்தம் கீழே விழுந்தாலும் சரி, உழுகலினாலும் சரி, கத்தி வச்சு அறுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. கத்தி வச்சு அறுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. இந்த தக்குவா வந்துருச்சு, இது அல்லாஹ்வுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்ப அந்த பூமியில் அந்த இரத்த துளி விழுவதற்கு முன்பாகவே மின் கபுலி ஃபில் அரசி ஃபி தமிஹி, அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றான், பெருமாள் சொல்றான், அதாவது ஒரு இரத்த துளி பூமியில் விழுவதற்கு முன்பாகவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்படும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி விடுவார். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ செலவு செய்யறோம் ஹக்கீம் பாய். ஆனா இபாதத்துன்னு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா செலவை கொண்டு முன்னாடி வச்சிருவான். इस साल कुर्बानी देना होगा नहीं भाई, ही भाई बहुत खर्चा है भाई, वो खर्चा ये खर्चा, அந்த வேலை இந்த வேலை, இந்த வீட்டு வேலை அந்த வேலை, அந்த வியாபார வேலை. இந்த குர்பானியில் இந்த வருஷம் கொடுத்தது ரொம்ப கஷ்டம். பொண்ணுடைய கல்யாணத்தில் வீடியோ எடுக்க சொல்லுங்க, 50,000 போட்டு வீடியோ எடுப்பார். பிஸ்மில்லான்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா என்னால் முடியாதுப்பா, जोर छोड़ेंगे नहीं, वीडियो उठाने को तो फुकरी खिला डालेंगे तुम लोग को, फुकरी खिला डालेंगे. चलो इलाज मुबारक भाई, बोला होगा कि हमें जोर के पास है ये वीडियो से उठाना कासा नहीं क्या, बहुत टाइट में होंगे. அப்படி கந்து வெட்டிக்கு கந்தை வாங்கியாவது என்ன செய்யணும், வீடியோ எடுத்தே ஆகும். இல்லா பெரியம்பல, இன்னைக்கு நம்முடைய பல தேவைகளை அந்த குர்ஆன் ஹதீஸ் ஏதாவது இபாதத்தில் வரும்போது அதை கொண்டாந்து முன்னாடி வச்சிருவோம். ஜகாத் கொடுக்கணுயா, இல்லை பாய் ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு பாய், ஜகாத்தெல்லாம் கொடுக்க முடியாது பாய். என்னையா பிரச்சனை? நீ பாய் ஏகப்பட்ட கடன் பாய். அதே மாதிரி ஹராமான காரியத்துக்கு கடனை பார்க்கவே மாட்டார். கந்து வெட்டி கந்தசாமிகிட்ட வாங்கியாவது என்ன செய்வார், இந்த வேலையை செய்வார். பெரியன்பர்களே, இது மாதிரி குர்பானி வருஷத்துக்கு ஒரு தடவை, அதை போய் நம்ம கொடுக்காம பல காரணங்களை காட்டி அதை தள்ளி போட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் இழப்பு, நமக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அல்லாஹ் அக்பர். அதை புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கொடுக்கிறவன் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பான். நாம அல்லாவுடைய பாதையில் அள்ளி கொடுத்தா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அள்ளி கொடுப்பான். நாம கிள்ளி கொடுத்தா கணக்கு பார்த்தா அல்லாவும் நமக்கு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். பெரியன்பர்களே, நல்ல கவனமா வச்சுக்கணும். நாம கணக்கு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. ஆமா, வாழ முடியாது பாய். அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறான். நீ 5 வேளை தொழுக நம்ம மேல கடமை. அல்லாஹ் ஒரு வேளை சட்டம் போட்டுருந்தான்னு வைங்க, 5 வேளை தொழுதான் உனக்கு சோறு அப்படின்னு. ஒரு பையன் பள்ளியை சுட்டு வெளியில போக மாட்டான், எல்லாம் தொழுதான் வெளியில போகும் இல்லையா ஜி? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், இங்க பாருங்க ஹதீஸ் இருக்கு, ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். குர்ஆனுடைய ஆயத் எழுதிருக்கு பாருங்க, ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைத்து பார்ப்பேன். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லை. நான் முதலே எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, தொழுக மாட்டேங்கிறாங்க, சஜிதாவே செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்கள பட்டினியாவெல்லாம் போடுறான், இல்ல வயிறார சாப்பாடு போடுறான். இல்ல அல்லாவே இல்லைன்னு சொல்றவன கூட நல்லா பட்டினி போடுறது இல்லைங்க, அவனுக்கு கூட நல்லா படியலக்கிறாச்சு. 3 வேளை வயிறார சாப்பிட்றான். ஏன்?
அல்லாவே இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், பட்டினி போட மாட்டேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கருணை உள்ளம் கொண்டவன். அர் ரஹ்மான் ஒரு ரஹீம். பெரிய அன்பர்களே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இது குர்பானியினுடைய சில முக்கியமான சிறப்புகள். இப்ப குர்பானி யாரின் மீது கடமை, சட்டம் தெரிஞ்சுக்கலாம். ஜாகிர் பாய், இன்னைக்கு பல மக்கள் பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. நல்லா கவனமா கேட்கணும். குர்பானி யாரின் மீது கடமை அப்படின்னா நல்லா கவனமா கேட்கணும். முஸ்லிம் மேல ஆக்கில் அறிவுள்ளவனா இருக்கணும். அதே மாதிரி பால்யவாய் இருக்கணும், வயசுக்கு வந்தவனா இருக்கணும். சின்ன பையன் மேல குர்பானி கடமை கிடையாது. அவர் பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். அப்படி இருந்தாலும் அந்த சின்ன பையனுக்கு 10 வயசு 12 வயசு 7 வயசு 8 வயசு இருக்குன்னு வைங்க, அந்த குழந்தை மேல குர்பானி கடமை கிடையாது. ஏன்? அந்த குழந்தை இன்னும் பால்யகாகல. பால்யகம் அப்படின்னா வாலிப பருவத்தை இன்னும் வரல. 14 வயசு முடிஞ்சாதான் அல்லாஹ்வுடைய கிருபையில அவன் மேல கடமையாகும். அப்ப முஸ்லிமா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், அறிவுள்ளவனா இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில பால்யகாய் இருக்கணும், இளம் வயது பெற்று இருக்கணும். 4வது என்ன அப்படின்னா சாஹிபே நிசாப், அதாவது ஷரியத்து சட்ட பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு சொந்தக்காரராக இருக்கணும். எப்படி அப்படின்னா 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கணும். ஜகாத்துடைய சட்டம் சொன்ன பார்த்தீங்களா, நல்லா கவனமா கேட்கணும். ஜகாத்துடைய சட்டம் வேற, குர்பானியுடைய சட்டம் வேற. ஜகாத்து அல்லாஹ்வுடைய கிருபையில சொந்த வீடு இருக்குது, அந்த சொந்த வீட்டுக்கு ஜகாத் கிடையாது. சொந்த வாகனம் வச்சிருக்கிறாரு, அந்த சொந்த வாகனத்துக்கு ஜகாத் கிடையாது. ஹாஜி சார், ஆனா குர்பானிக்கு அப்படி கிடையாது. உதாரணமா இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இந்த செல்போன் 70,000 ரூபாய். இந்த செல்போனு 70,000 என்னோடது கிடையாது பாவா, இது 70,000 இல்ல, இது 15,000 தான். முத்தவலி சேவருடைய உழைச்சு பாக்குறாரு, என்னடா இவன் 70,000 செல்போன் வச்சிருக்கானா அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது 70,000 ரூபாய் உதாரணத்துக்கு இந்த செல்போன் ஒருத்தர் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது, செல்போன் மட்டும் 70,000 வச்சிருக்கிறார். இப்ப அவர் மேல குர்பானி வாஜிபா இல்லையா? கண்டிப்பா வாஜிப். சுப்ஹானல்லாஹ், கண்டிப்பா வாஜிப். ஏன்? 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு உண்டான வசதியோ அதுக்கு பெருமானம் உள்ள பொருளோ உங்க வீட்டுல உங்க கைவசத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல குர்பானி வாஜிப். அல்லாஹ் அக்பர், கண்டிப்பா குர்பானி வாஜிப். இப்ப ஆனா ஜகாத்துல அப்படி கிடையாது. ஜகாத்துல முத்தவல்லி சாப் 1.5 கோடி ரூபாய் வீடு வச்சிருக்காரு, அதுக்கு ஜகாத் கிடையாது. அவர் ஆடிக்காரே வச்சிருக்கிறாரு, 15 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் 1 கோடி வச்சிருந்தாரு அப்படின்னா காரு தன்னுடைய ஓன் யூஸுக்கு, அதுக்கு ஜகாத் கிடையாது, அதுக்கு ஜகாத் கிடையாது. ஆனா பெரிய நண்பர்களே, குர்பானியில் அப்படி கிடையாது. சதகத்துல் ஃபித்ர் யாரின் மீது வாஜிபோ அதே போன்று குர்பானியும் அவர் மீது வாஜிப். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு விளங்கணும் அப்படின்னா, 612 கிராம் வெள்ளி வாங்குற உள்ள மதிப்பு இந்த ஒரே ஒரு செல்போனுக்கு இருக்குது. இன்னைக்கு 612 கிராம் 90 ரூபா, இன்னைக்கு 105 ஆயிடுச்சுங்களா? அடி அப்பா. அதாவது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 62 63,000 வந்துடும். ஒரு 612 கிராம் நீங்க வெள்ளி 105 ரூபா கணக்கு போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபா. உங்களுடைய தேவைகள், செலவுகள், கடன்கள் மேல் மிச்சமாக 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அல்லது அதுக்கு உண்டான பெருமானம் உள்ள பொருள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்க மேல குர்பானி வாஜிபு. அதுக்கு தான் உதாரணமா சொல்றேன். ஒரே ஒரு செல்போன் வச்சிருக்கிறார், 70,000 இந்த செல்போனுடைய விலை அப்படின்னா கண்டிப்பா அவரின் மீது குர்பானி வாஜிப். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. ஏன்? 612 கிராம் மதிப்புள்ள பொருள் இவர் வச்சிருக்கிறார். சரி பாய், என்கிட்ட இவ்வளோ இல்லை, எங்கள் வீட்டில் இன்னும் பல பொருட்கள் இருக்கு. என்ன பாய், ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்குது, மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்து போட்டு அது ஒரு ரேட்டு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா. 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு உண்டான மதிப்பு வந்துருச்சு அப்படின்னா உங்க மேல கண்டிப்பா குர்பானி வாஜிப். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இப்ப குறிப்பா நீங்க விளங்கிக்குங்க, யாரிடத்துல 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு பணமாகவோ பொருளாகவோ அல்லது அதுக்கு உண்டான மதிப்பான பொருளாகவோ வீட்டு உபயோக பொருளாகவோ எப்படி வச்சிருந்தாலும் சரி, இல்ல 2 வீலரே வச்சிருக்கிறார், 2 வீலர் வச்சிருக்கிறார், அவர் மேலேயே குர்பானி வாஜிப். இதுதான் குர்பானியினுடைய சட்டம். கண்டிப்பாக அவரு குர்பானி கொடுத்தே ஆகும். 2வது மசலா என்ன அப்படின்னா, பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனைவி கணவன் 2 பேருக்கு ஒரே குர்பானி தான் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்படி கிடையாது. நல்லா கவனமா கேட்கணும். மனைவியுடைய வாயும் வயிறும் வெவ்வேறு, உங்க வாய் வயிறு வெவ்வேறு இல்லைங்களா? அவங்களுடைய ஜகாத்து தனி, உங்களுடைய ஜகாத்து தனி, ரெண்டையுமே இணைக்க கூடாது.
ரெண்டையுமே இணைக்கக்கூடாது. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல பேர் ஜக்காத்துடைய மசலால சொல்றாங்க, ஹதரத் என் மேல எப்படி ஜக்காத் வாஜிபு, என்னப்பா சொல்லுப்பா உங்க நிலைமை என்ன? ஹதரத் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது. சரிங்க, அதே மாதிரி 5 லட்சம் ரூபா இருக்குது, உங்க மேல ஜக்காத்து வாஜிப். அதே மாதிரி என் பொண்டாட்டியுடைய நகை ஒரு 20 பவுன் இருக்குது, அதை கொண்டு போய் நான் அடகு வச்சிருக்கிறேன், அந்த இந்த 5 லட்சம் ரூபாய் கழிச்சுக்கிட்டா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் நீ கழிக்க முடியாது, அது உன் பொண்டாட்டி கணக்குது. மனைவியுடைய கணக்கு வேற, மனைவியுடைய ஜக்காத்து வேற, உன்னுடைய ஜக்காத்து வேற. அதே மாதிரி குர்பானியுடைய சட்டமும், நீங்க 612 கிராம் வெள்ளி வாங்குற பெருமானம் உள்ள பொருள் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல ஜக்காத் தனி வாஜிபு, உங்க மேல குர்பானி வாஜிபு. அதே மாதிரி உங்க மனைவி நகையா வச்சிருக்கிறாங்க, 612 கிராம் கிட்டத்தட்ட 63,000 ரூபாய் பெருமானம் உள்ள நகையோ பொருளோ ஏதாவது அங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவரின் மீது தனியாக குர்பானி வாஜிபு. ரெண்டையுமே கோப்பக்கூடாது, ரெண்டையுமே சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா एक बकरा देंगे अल्लाह का बंदा क्या मुतोलिशा एक बकरा देंगे मुश्किल से कि भाई एक बकरा देता ना किसके तरफ से அப்படின்னா ये हमारे अप्पा के तरफ से तू कमाता ना तेरा तरफ से वो चीज है ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவங்க அம்மாவுடைய உடம்பு சரியில்லை, 500 ரூபா கொடுத்துருக்கிற செலவுக்கு. அம்மா கேட்டுருக்குறாங்க, ஏடா வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, காசை போடுறா, அதான் 500 ரூபா கொடுத்தேன்ல அப்படின்னாப்புல. சரி ரைட். ஏடா ஆஸ்பத்திரிக்கு போகணும், காசு போடுறா, அதான் 500 ரூபா கொடுத்துருக்குறேன்ல அப்படின்னாப்புல. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்டா, அதான் 500 ரூபா கொடுத்துருக்குறேன்ல. ஏன்னா ஒரு 500 ரூபா எத்தனை கிலோ கொடுக்க தொடங்கிறேன் சிந்திச்சு பாருங்க. ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு 10 பங்காதுல சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி சேமு நாம 10 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 10 பேர் மேல தனித்தனியா குர்பானி வாஜிபு. ஆனா நம்ம அப்படி செய்யறது கிடையாது. என்ன செய்யறோம், ஒரே ஒரு ஆடு வாங்கி என்ன செய்வோம், குர்பானி கொடுப்போம். கொடுத்துட்டு இது யார் சார்பா அப்படின்னா எங்க அப்பா சார்பா, உன் சார்பா वॉच बॉय है, जोर के सरबा वॉच बॉय है, तुम्हारे अम्मा के सरबा वॉच बॉय है, तेरा भाया सुबी சொப்பி वॉच जी वो எக்கிஞ்சி சொப்பி அப்படிங்கிற. ஒரு ஆட்டு மேல எத்தனை பேர் உட்காருது சிந்திச்சு பாருங்க. பெரிய மேல ஷரியத்து சும்மா கிடையாது. ஒரு மாட்டு மேல 7 பேர் தான் உட்கார முடியும். காம தொலிசா 7 பேர் நீங்க அனுபவிச்சு பாருங்க. ஏறி உட்காருங்க பார்க்கலாம், ஆகிறது தான் ஆகட்டும். 7 பேருக்கு மேல மாடு தாங்காது, 7 பேர் தான் அது சுமக்கும். ஒரு ஆட்டு மேல நம்ம உட்காந்தா முடிஞ்சு போச்சு. அதே ரொம்ப முஷ்கிலா போகும். நீங்க வீட்டில் இருக்கிற 10 பேருக்கு ஒரு மாடு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? 10 பேர் ஒரு ஆட்டு மேல உட்காந்து போகுமாஜி சிந்திச்சு பார்க்கும். அதனால பெரிய பொருளே மனைவி சார்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேல தனியா குர்பானி வாஜிபு. நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல தனியா குர்பானி வாஜிபு. கணவன் சம்பாதிக்கிறாரு, அவர் மேல தனியா குர்பானி வாஜிபு. இது மாதிரி 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு வசதியோ வியாபாரமோ பொருளாதாரமோ முதலீடோ அல்லது பெருமானம் உள்ள பொருள் எந்த பொருள் நீங்க வச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களின் மீது குர்பானி வாஜிபு வாஜிபு வாஜிப். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த ஜும்மால இன்ஷா அல்லாஹ் என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்றோம். எப்படிப்பட்ட ஆடை கொடுக்கணும், எப்படிப்பட்ட விலங்கை கொடுக்கணும் அடுத்த வாரம் சொல்லுவோம். பெரியம்பர்லே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان ساعة ولم يضحي فلا يقربن مصلانا. الله أكبر استغفر الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அதாவது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். என்ன அப்படின்னா, யாருக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி கொடுத்த பிறகும் வலம் யுஸஹி அவர் குர்பானி கொடுக்கவில்லை, ஏன்? கஞ்சத்தனத்தின் காரணமாக. எதுக்கு 4 ஆடு கொடுக்கணும், ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படின்னு பெரிய ஆடு தான் கொடுக்கணுங்கிற கிடையாது. நீங்க பங்குல கூட தாராளமா சேரலாம். ஆடு வசதி இருந்தா கொடுங்க, ஆடு வசதி இல்லை அப்படின்னா பங்குல சேரலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம பள்ளிவாசல் 3850 ரூபா பங்கு எல்லா இடங்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையில போட்டுருக்காங்க. இது மாதிரி பங்குல தாராளமா சேரலாம். பங்குல சேர்ந்தா கூட குர்பானி நிறைவேறும். ஆடு தான் கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. அது முதல்ல விளங்குனீங்க. குர்பானி அப்படிங்கிறது ஆடு தான் கொடுத்தாகணுங்கிறது கிடையாது. பங்குல கூட தாராளமா சேர்ந்தா உங்களுடைய கடமை, உங்களுடைய குர்பானி நிறைவேற்றப்படும். அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப பெரிய நண்பர்களே பெருமானார் சொல்றாங்க, மன்கான லஹு சாத்தன், யாருக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய வசதிகள் பொருளாதாரம் கொடுத்து வலம் யுஸஹி அவர் குர்பானி கொடுக்கல அப்படின்னா ஃபலா யஃபரபன்ன முஸல்லானா, என்னுடைய ஈத்காவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். நௌசுபில்லாஹ் சும்மா நௌசுபில்லாஹ். என்ன சொல்றாங்க ஜி? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எந்த தகுதி வச்சுக்கிட்டு ஈத்காவுக்கு வர, நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு?
ஈகா வந்து தொழுகிறதுக்கு யார் சொல்றா? நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, என்னுடைய ஈகாவுக்கு வராதன்னு சொல்லல, யக்ரபன்ன முஸல்லானா, நீகாவின் பக்கம் நெருங்காத, நீ வராதல்ல, நெருங்க கூட செய்யாத, உனக்கு வரக்கூடிய தகுதி இல்லை என்பதை யார் சொல்றா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். மனம் திறந்து குர்பானி கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்கிறோம். கஞ்சத்தனம் செய்யாதீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பெரிய பரக்கத்தை கொடுப்பான். உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வான். அல்லாஹ்வுடைய கிருபையில மனம் திறந்து தாராளமாக நீங்க என்ன செய்யுங்க? குர்பானி கொடுங்க. ஃபதீபு பிஹா நஃப்ஸன், 3 தடவை சொல்றார் பெருமானார். மனம் திறந்து தாராளமாக குர்பானி. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய அன்பர்களே, இன்னைக்கு மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் பெரிய அன்பர்களே, யார் யார் குர்பானி கொடுக்க நியத்து செஞ்சிருக்கீங்களோ, நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் குர்பானி கொடுக்குறோம் பாய் அப்படின்னு யார் யார் நியத்து செஞ்சிருக்கிறீங்களோ அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹாஜிமார்களோடு ஒப்பிட்டு இன்னைக்கு மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடியே தன்னுடைய முடிகள், தன்னுடைய நகங்கள், தன்னுடைய மர்மஸ்தான முடி, கம்பட்டு முடி, இதையெல்லாம் நகங்களை எல்லாம் வெட்டிக்கணும். மக்ரிப்க்கு முன்னாடி வெட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா பெருமானார் சொல்றாங்க, யார் ஒரு மனிதர், அதாவது இஸா கான அராத பாசுக்கும் ஐயுஸாஇ, உங்களில் யார் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து செய்து விட்டார்களோ, வலா யுஅல்லிமன்ன சுஃப்ரன் வலா யுஹ்தன்ன ஷஅரன், அவருடைய நகங்களையும் முட்டிகளையும் அவங்க முடிகளையும் வெட்ட வேண்டாம். முஸ்தஹப், சுன்னத்து. ஏன் அப்படின்னா ஹாஜிமார்கள் எப்படி ஹஜ் செய்யும் பொழுது நகங்கள் முடிகள் எல்லாம் வெட்டாமல் இருக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் அவங்களோடு ஒப்பிட்டு இருந்தா அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லாம ஒரு அணு அசையாது இல்லைங்களா? நீங்க நாம நினைக்கிறோம் கையில காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் நினைச்சா ஹஜ் செஞ்சிருவேன். இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு மகரிபில இருந்து ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 1ஆம் தேதி ஆரம்பமாயிடும். அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹாஜிமார்களோடு ஒப்பிட்டு பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. அப்படியே ஒருத்தர் செஞ்சுட்டார், முபாரக் வந்து நகத்தை வெட்டி விட்டாப்புல, முடி வெட்டிட்டாப்புல, ஏன்னா தெய்வ குத்தம் ஆயிடுச்சா? இல்ல, நன்மை கிடைக்காது, நன்மை கிடைக்காது பாய், அவ்வளவுதான். குற்றமோ பாவமோ கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புறாரு, ஹாஜிகளோட ஒப்பிட்டு நீங்களும் இருங்க. குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் யாரும் குர்பானி கொடுக்கலையோ அவங்க தேவையில்லை, அவங்க தாராளமாக முடிய வெட்டலாம், நகத்தை வெட்டலாம். அப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு மகரிப்க்கு முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் சூரிய மறைவுக்கு முன்னாடி உங்களுடைய நகங்கள், முடிகளை இதையெல்லாம் என்ன செய்யுங்க? சுத்தமாக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்குற வரைக்கும் எதுவுமே வெட்டாதீங்க. குர்பானி இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் குர்பானி ஈதுல் அஸ்ஹா. குர்பானி கொடுத்த பிறகு தாராளமாக முடிகளை, நகங்களை தாராளமாக வெட்டலாம். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய கட்டளைகளின் பிரகாரம் சிறப்பான முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு தந்த அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.